வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம ஒரு மருத்துவ சிறுகதை பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் அறிவியலும் நிறைய அனுபவமும் கலந்தது. கதை எழுதியது நான் தான், உங்கள் மருத்துவர் தமயந்தி. படிக்கலாமா? கதையின் தலைப்பு ஆண் குழந்தை. அம்மா, அவ்வப்பொழுது இடது பக்கமாக திரும்பி படுங்க. ஸ்கேன் பார்க்கும் பொழுது மட்டும் இல்லை, எப்போவுமே ரொம்ப நேரம் மல்லாக்க படுக்கக்கூடாது. அப்படி படுத்தீங்கன்னா மயக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, சரியா என்று கூறிக்கொண்டே குழந்தையின் இதய அசைவுகளை ஸ்கேனில் பார்த்து கொண்டிருந்தாள் டாக்டர் காவியா. குழந்தை நல்லா இருக்குமா, நல்லா வளர்ச்சி அடைந்திருக்கு, எந்த குறையும் இல்லை, பயப்படாதீங்க என்று அம்மாவிடம் கூறினார். ஸ்கேன் ரிப்போர்ட்டை செவிலியரிடம் கூறிவிட்டு அடுத்த ஸ்கேன் பார்ப்பதற்கு தயாரானாள். காலை 8 மணிக்கு உள்ளே நுழைந்தது. இப்பொழுது 11 மணி ஆகிவிட்டது. 3 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்ததால் சற்று களைப்பாகவே இருந்தது. கண்களும் வலிக்க ஆரம்பித்தது டாக்டர் காவியாவிற்கு. ஆனால் இன்னும் நிறைய பேர் காத்து கொண்டிருப்பதால் எழுந்திருக்க நேரமில்லை. கர்ப்பிணி பெண்களை முன்னால் வைத்துக்கொண்டு ஏதேனும் சாப்பிடுவதற்கும் தயங்கிக் கொண்டு தொடர்ந்து ஸ்கேன் பார்த்து கொண்டே இருந்தாள். உள்ளே நுழையும் பொழுதே, டாக்டர்மா, எங்களுக்கு பஸ்ஸு 12 மணிக்கு வந்துடும். அந்த பஸ்ஸை விட்டால் திரும்ப 5 மணிக்கு தான் பஸ்ஸு. எங்களை கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துடுங்க என்று நிறைய பேர் சொல்லி இருந்தது ஞாபகம் வரவே தொடர்ந்து ஸ்கேன் பார்த்து கொண்டே இருந்தாள். திடீரென்று ஒரு அம்மா வேக வேகமாக வந்து, எனக்கு முதல்ல ஸ்கேன் பாருங்க என்று படுத்து கொண்டாள். அம்மா, முன்பதிவு செய்யாமல் நீங்கள் பாட்டில் வந்து படுக்கிறீங்களே, என்னம்மா என்று நர்ஸ் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது, சரி, ஏதோ அவசரமாக இருக்கும், விடுங்க நர்ஸ், பார்த்துடலாம் என்று சமாதானப்படுத்தினாள் டாக்டர் காவியா. குழந்தையின் அசைவுகள் ஏதும் தெரியாததனால் வேகமாக ஸ்கேன் பார்க்கலாம் என்று வந்திருப்பாங்க என்று நினைத்தாள் டாக்டர் காவியா. எனவே குழந்தையின் அசைவுகளையும் இதய துடிப்பையும் முதலில் பார்த்தாள். அம்மா, ஒன்றும் பயப்படாதீங்க, குழந்தை நல்லா தான் இருக்குது, இதய துடிப்பு எல்லாம் நல்லா இருக்குது என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது விருட்டென்று அந்த அம்மா எழுந்து, என்ன, வயிற்றுக்குள்ளே குழந்தையா இருக்குது என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக மீண்டும் வெளியே நடந்தாள். அவள் போன கொஞ்ச நேரத்திலேயே வெளியே சலசலப்பு சத்தம் அதிகமானது. டாக்டர் காவியா புறநோயாளிகள் பகுதிக்கு சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்தாள். அங்கே நிறைய கூட்டமாக இருந்தது. பயங்கர சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. நிறைய பேருக்கு நடுவே டாக்டர் பிரபாகரன் ஏதோ விளக்கம் சொல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தார். அருகில் சென்று பார்த்தாள் காவியா. சார், எனக்கு குடும்ப கட்டுப்பாடு நடந்துருச்சு. அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? அப்போ ஆப்ரேஷனில் தான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே எனக்கு 4 பொண்ணு குழந்தைங்க, இப்போ இதுவும் பெண் குழந்தையா பிறந்தா நான் என்ன பண்ணுவேன் என்று உணர்ச்சி வசமாக பேசிக்கொண்டிருந்தார் அந்த பெண். அம்மா அம்மா கவனிங்க, நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்து 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆப்ரேஷனில் தப்பியிருந்தால் இவ்வளோ நாள் குழந்தை பிறக்காமல் இருக்காது. நான் சொல்கிறத கொஞ்சம் நிதானமாக கவனிங்கம்மா. கர்ப்பப்பையில் தான் குழந்தை உருவாகுது. ஃபெலோபியன் குழாய்கள் வழியாக அண்டம் கர்ப்பப்பைக்குள்ளே வரும். அந்த குழாய் மூலமாக அண்டம் கர்ப்பப்பைக்குள்ளே வந்தால் தான் குழந்தையே பிறக்கும். அண்டம் அந்த குழாய் வழியாக கர்ப்பப்பைக்குள்ளே செல்லாமல் தடுக்கிறது தான் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை. அந்த குழாயை கத்தரித்து வெட்டி மீண்டும் இணைத்து கட்டுவோம். அப்பொழுது அந்த பாதையில் தடை ஏற்படும். அண்டம் அதன் வழியே செல்ல இயலாது, அவ்வளவுதான். இவ்வாறு செய்யும் பொழுது குழந்தை பிறப்பது தடுக்கப்படுகிறது. ஆனால் சிலருக்கு மட்டும் அரிதாக பல வருடங்கள் கழித்து குழாயின் பாதை மறுசீரமைப்பாகி மீண்டும் குழாயில் பாதை உருவாகலாம். அதன் வழியே அண்டம் கர்ப்பப்பைக்குள் நுழையும் பொழுது குழந்தை உருவாக வாய்ப்பிருக்கிறது என்று குடும்ப கட்டுப்பாடை பற்றிய அனைத்து அறிவியலையும் படம் போட்டு நடத்தி கொண்டிருந்தார் டாக்டர் பிரபாகரன். ஆனால் சுற்றியிருந்த கூட்டம் எதையும் புரிந்து கொள்வதாக இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், இந்த முறை மட்டும் பெண் குழந்தை பிறக்கட்டும், அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசிக்கிறோம் என்று வேகமாக அனைவரும் கிளம்பி சென்றார்கள். பிரசவத்துக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் வருவோம் நாங்கள் என்று கூறிவிட்டு கிளம்பினார்கள். ஸ்கேன் முடித்துவிட்டு மருத்துவரிடம் பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்து மீண்டும் ஸ்கேன் பார்க்க தொடங்கினாள் டாக்டர் காவியா. அனைத்தையும் முடித்துவிட்டு புறநோயாளிகள் பகுதியில் நின்று கொண்டிருந்த டாக்டர் பிரபாகரனிடம், சார், அந்த அம்மாவை பார்த்தா 36-37 வயசு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே குடும்ப கட்டுப்பாடு செய்து 12 வருஷம் ஆயிடுச்சா என்று கேட்க, இந்த ஊர் கொஞ்சம் மலை பிரதேசம் மேடம், சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 2 குழந்தைகளுக்கு நடுவில் போதுமான இடைவெளியெல்லாம் இருக்காது. அந்த அம்மாவுக்கு மொத்தம் 4 பெண் குழந்தைகள். 25 வயசுக்குள்ளேயே 4 குழந்தைகளும் பிறந்துருச்சு. 25 வயசில் தான் குடும்ப கட்டுப்பாடு செய்கிறாங்க. நான் தான் ஆப்ரேஷன் செய்தேன். இப்போ 12 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் கழித்து வந்து நீங்கள் பண்ண ஆப்ரேஷன் தான் தப்புன்னு சொல்கிறாங்க. சார், டெலிவரிக்கு நம்மக்கிட்ட வரதா சொல்லிட்டு போகிறாங்களே,
37 வயசுனா பிரசவ நேரத்தில் ரத்தப்போக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது, பிளட் ப்ரெஷர் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த கவலையெல்லாம் நமக்கு தான் மேடம். நம்ம தான் ரத்தப்போக்கு, பிபி, சுகர்னு கவலைப்படுவோம். அவங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை ஆண் குழந்தை பிறக்கணும், அவ்வளோதான். இந்த அம்மா பிரசவத்துக்கு வரும் பொழுது எந்த டாக்டர் டியூட்டியில் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியவங்க. சார், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இப்படி கடினமான பிரசவம் எல்லாம் பார்க்க முடியாது. அப்படி வந்தாங்கன்னா நம்ம ஜிஹெச்சுக்கு அனுப்பிடலாம். மேடம், வலி ஆரம்பித்த உடனே வந்தால் நம்ம பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவோன்னு நல்லா வலி வந்து கர்ப்பப்பை விரிஞ்சதுக்கப்புறம் தான் வருவாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் டாக்டர் பிரபாகரன். 5 மாதத்திற்கு பிறகு டாக்டர் ஆட்டோவில் ஒரு அம்மா டெலிவரிக்காக வந்திருக்காங்க. நல்ல வழியில் இருக்காங்க. நம்ம டெலிவரி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலாமா என்று நர்ஸ் கேட்க, ஆட்டோவிற்கு அருகில் வந்து பார்த்த டாக்டர் காவ்யாவிற்கு அதிர்ச்சி. ஆகா, அந்த பரிதாபத்துக்குரியவங்க நம்ம தான் போலையே என்று சிந்தித்து கொண்டே நோயாளியை பிரசவ வார்டுக்கு மாற்றி பரிசோதித்தார். டாக்டர் பிரபாகர் சொல்லியது போலவே நன்றாக கர்ப்பப்பை விரிந்து வழி வந்த பிறகுதான் வந்திருக்கிறார்கள். அந்த ஆட்டோ மட்டுமல்ல, 2 ஆட்டோ நிறைய உறவினர்கள் வந்து இறங்கியிருந்தார்கள். பெண் குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று அவ்வப்பொழுது சத்தம் கேட்டது. இதையெல்லாம் யோசிப்பதற்கு டாக்டர் காவ்யாவிற்கும் செவிலியர்களுக்கும் நேரமில்லை. வேகமாக குழந்தையின் இதய துடிப்பு, அம்மாவிற்கு பிபி, பல்ஸ் என அனைத்தையும் பரிசோதித்தார்கள். கர்ப்பப்பை 6 சென்டிமீட்டர் அளவிற்கு விரிந்திருந்தது. பனிக்குடம் ஏற்கனவே உடைந்திருந்தது. பிரசவத்திற்கு உடனிருந்த அந்த பெண்ணின் தாயிடம், அம்மா, பனிக்குட நீர் என்ன நிறத்தில் இருந்துச்சு? இளநீர் மாதிரி இருந்துச்சா என்று கேட்டார். அதெல்லாம் நாங்கள் பார்க்கல சாமி என்று கூறிவிட்டு அவர் அமைதியாக நின்றுவிட்டார். சரிம்மா என்று கூறிவிட்டு டெக்னீஷியனிடம், ஆம்புலன்ஸை அருகில் தயார் நிலையில் நிற்க சொல்லுங்கள். அருகில் இருக்கும் ஜிஹெச்சுக்கு தொலைபேசியில் தகவலை தெரிவித்து விடுங்கள். 37 வயதில் 5வது குழந்தைக்காக ஒரு பெண் பிரசவத்தில் இருக்கிறார். அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டால் ஜிஹெச்சுக்கு ரெஃபரல் செய்வோம் என்ற அனைத்து தகவலையும் சொல்லி வையுங்கள் என்று தேவையான அனைத்து அறிவுரைகளையும் கூறிவிட்டு தாயை பரிசோதித்தார். எதிர்பார்த்தது போலவே 5வது குழந்தை என்பதால் கர்ப்பவாய் விரைவாக விரிந்தது. குழந்தையின் தலை தெரிய ஆரம்பித்தது. குழந்தை மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பித்தது. தலை வெளியே வந்தவுடன் உடல் லெகுவாக வெளியே வந்தது. குழந்தை ஆரோக்கியமாக பிறந்தவுடன் மருத்துவர்கள் கவனம் எல்லாம் நஞ்சுப்பையை நோக்கி திரும்பியது. நஞ்சுப்பை, அதாவது பிளசண்டா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழுமையாக வந்துவிட வேண்டும். அதற்கு பிறகு இரத்தப்போக்கு குறைவாக இருக்க வேண்டும். ஏனெனில் 37 வயதாகிறது. 5வது குழந்தை என்று மனதிற்குள் மருத்துவர்களும் செவிலியர்களும் ஏதேதோ யோசித்து கொண்டிருக்க, அருகில் நின்றிருந்த அந்த பெண்ணின் தாய், ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒடியாந்திரவா என்று கூறிவிட்டு பதிலுக்கு காத்திருக்காமல் வேகமாக ஓடிப்போய் ஜன்னல் வழியே யாரையோ அழைத்து, ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடி வந்து பக்கத்தில் நின்று கொண்டாள். மெல்ல தொப்புள் கொடி நீண்டு நஞ்சுப்பை வெளியாவதற்கு தயார் நிலையில் இருந்தது. டாக்டர் காவ்யா தொப்புள் கொடியை மெதுவாக சுழற்றி கொண்டே நஞ்சுப்பையை வெளியே எடுத்தாள். முழுமையாக வெளியேறி உள்ளதா என்று பரிசோதித்தாள். நல்ல வேளையாக நஞ்சுப்பை முழுமையாக வெளியேறியிருந்தது. இரத்தப்போக்கும் எதிர்பார்த்த அளவு இல்லாமல் குறைவாகவே இருந்தது. அப்பாடா, குழந்தையும் ஆரோக்கியமாக பிறந்து அந்த பெரிய ரிஸ்க்கும் இல்லாமல் அம்மாவும் நல்லா இருக்காங்க என்று மருத்துவர்களும் செவிலியர்களும் மகிழ்ச்சியாக பிரசவ அறையை விட்டு வெளியே வரும்பொழுது மருத்துவமனையே விழாக்கோலம் பூண்டிருந்தது. சண்டை போட வந்த அனைவரது முகத்திலும் இப்பொழுது சந்தோஷம் தாண்டவமாடியது. அருகில் இருந்த பேக்கரியில் இருந்த கிட்டத்தட்ட 3/4 இனிப்புகளை வாங்கி வந்து விட்டார்கள். பார்ப்பவர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். டாக்டர் காவ்யாவையும் செவிலியர்களையும் பார்த்து வேகமாக அனைவரும் ஓடி வந்து, டாக்டர், நீங்கள் தாங்க தெய்வம், நர்சம்மா நீங்கள் தெய்வம்மா, ஆயம்மா நீங்கள் தெய்வம்மா என்று அனைவரையும் வரிசையாக தெய்வமாக்கி கொண்டிருந்தார்கள். மேடம், பிரபாகரன் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, அவர் தான் பயந்துட்டு இருந்தார் என்று செவிலியர் சொல்ல, டாக்டர் காவ்யாவும் தொலைபேசியில் டாக்டர் பிரபாகரன் அவர்களை அழைத்தார். சார், ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன மேடம்? அந்த பொண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு சார். அப்பாடா, எனக்கு ஆண் குழந்தை பிறந்தப்போ கூட இவ்வளவு சந்தோஷப்படல மேடம். இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பெண் குழந்தை மட்டும் பிறந்திருக்கோம், என் வீடு தேடி வந்து ஒரு வழி பண்ணியிருப்பாங்க என்று கூறிவிட்டு சிரித்தார். இத்துடன் கதை நிறைவு பெறுகிறது. இந்த கதை உண்மை சம்பவத்தை தழுவி எழுதப்பட்டது. இந்த கதையோட ஒரு சின்ன பெட்டி செய்தியும் எழுதியிருக்கேன், அதையும் கேளுங்க. ஆண் குழந்தை பெட்டி செய்தி.
ஆண் பெண் என்ற பேதம் பெரும்பாலும் குறைந்துவிட்டது. பெற்றோர்கள் இரு குழந்தைகளையும் நேசிக்க தொடங்கிவிட்டார்கள். இருப்பினும் ஆண் குழந்தை என்றால் சமூகத்திலும் குடும்பத்திலும் ஒரு மகிழ்ச்சி நிகழ்வதை யாராலும் இல்லை என்று மறுக்க முடியாது. ஆண் குழந்தை என்ற இந்த கதை 2011-12களில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. சரி, ஆண் பெண் விகிதம் பற்றி பேசுவோமா? ஆண் குழந்தை எப்படி உருவாகிறது, இதை பற்றியெல்லாம் சற்று பேசுவோமா? தமிழகத்தில் 2023-24 1000 ஆண் குழந்தைகளுக்கு 941 பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் உள்ளது. 2021 உலகளாவிய பாலின விகிதம் பிறக்கும் பொழுது 100 பெண் பிறப்புக்கு 106 ஆண் பிறப்புகளாக இருந்தது. ஆண்களின் பிறப்பு விகிதம் அதிகமாக இருப்பதற்கு அறிவியல் என்ன காரணம் கூறுகிறது பார்ப்போமா? பெண்களுக்கு XX குரோமோசோம்களும் ஆண்களுக்கு XY குரோமோசோம்களும் இருக்கும். ஆணின் விந்தணுவில் இருந்து X அல்லது Y குரோமோசோம் பெண்ணின் X குரோமோசோமோடு சேரும். எனவே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று தீர்மானிப்பது ஆண்களின் விந்தணுவில் உள்ள X மற்றும் Y குரோமோசோம் தான். இவ்வாறு இருக்கையில் பொதுவாக ஆண் பெண் விகிதம் சமமாகவே இருக்க வேண்டும். ஆனால் ஆண்களின் பிறப்பு விகிதம் சற்று இயற்கையிலேயே அதிகம்தான். இதற்கு காரணம் Y குரோமோசோம் X குரோமோசோமை விட சிறியதாக இருப்பதால் Y குரோமோசோமை தாங்கி வரும் விந்தணு வேகமாக பெண்ணின் இனப்பெருக்க உறுப்பில் நீந்தி பெண்ணின் அண்டத்தை விரைவாக அடைகிறது. இதுவே ஆண்களின் பிறப்பு விகிதம் அதிகமாக இருப்பதற்கு அறிவியல் கூறும் காரணம். முதல் 5 வாரங்களுக்கு ஆண் பெண் என்ற பேதமின்றியே கரு வளர்கிறது. 6ஆம் வாரத்தில் ஆண் பெண் என்ற மாற்றம் ஏற்படுகிறது. Y குரோமோசோமில் உள்ள SRY ஜீன், டெஸ்டிஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டர், HY ஆன்டிஜன் போன்றவை கரு ஆணாக மாறுவதற்கு முக்கியமான தேவைகள். டெஸ்டோஸ்டிரான் என்ற முக்கியமான ஆண்பால் நாளமில்லா சுரப்பியை சுரக்கும் லீடிக் செல்கள் 8 முதல் 6 வாரத்தில் தோன்றுகிறது. டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் காரணமாக ஒல்ஃபியன் டக்ட் அல்லது மீசோனெஃப்ரிக் நாளங்கள் மூலமாக ஆணின் வெளி இனப்பெருக்க உறுப்புகள் தோன்றுகிறது. இந்த கதையில் வரும் நிகழ்வுகள் மிகவும் அரிதான ஒன்றுதான். ஃபெல்லோபியன் குழாய்கள் மீண்டும் ஒன்றிணைந்து குடும்ப கட்டுப்பாடு தோல்வியடைந்து 5வது குழந்தையாக பிறந்தாலும் ஆண் குழந்தை என்றால் இந்த சமூகம் கொண்டாடத்தான் செய்கிறது. இந்த நிலை எதிர்காலத்திலாவது மாறும் என்று நம்புகிறேன். நன்றி நண்பர்களே. இந்த கதையும் இந்த பெட்டி செய்தியும் நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு மருத்துவ சிறுகதையில்